கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61 அதிகாரம் 10 வசனம். ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். I will greatly rejoice in the Lord. My soul shall be joyful in my God, for he has clothed me with the garments of salvation. He has covered me with the robe of righteousness. As a bridegroom decks himself with a garland, and as a bride adorns herself with her jewels. ஆண்டவரில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார், நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். ஆமென். ஏசாயா 61 அதிகாரம் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை முன்கூட்டியே அறிவிக்கிறது. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, துக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் ஆகிய ஆசீர்வாதங்களை தேவன் வழங்குவார் என்று கூறுகிறது. அதன் முடிவில் தீர்க்கதரிசி தேவன் செய்த இரட்சிப்பிற்காக ஆனந்த கீதம் பாடுகிறார். இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என்கிறார். இது சாதாரண மகிழ்ச்சி அல்ல, தேவனில் காணப்படும் ஆனந்தம். சூழ்நிலைகள் மாறலாம், உலக ஆசீர்வாதங்கள் குறையலாம், ஆனால் தேவனுடைய இரட்சிப்பு நிலையானது. அதனால் விசுவாசி வெளிப்புற சூழ்நிலைகளை அல்ல, தேவனையே பார்த்து மகிழ்கிறான். அதனால்தான் பவுலடிகளார் கூறுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று. பவுல் சிறையில் இருந்தபோதும் மகிழ்ச்சியை பற்றி எழுதினார். உண்மையான சந்தோஷம் சூழ்நிலையில் இருந்து அல்ல, தேவனிடம் இருந்து வருகிறது. என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது என்றும் கூறுகிறார். என் ஆத்துமா கர்த்தரில் களிகூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 35:9 வாசிக்கிறோம். இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். வஸ்திரம் என்பது ஒருவரின் நிலையை அல்லது அடையாளத்தை காட்டுகிறது. பாவத்தில் இருந்த நாம் அழுக்கான ஆடையை அணிந்தவர்களைப் போல இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு புதிய ஆடையை பெற்றோம். தேவன் நமது பாவத்தை அகற்றி இரட்சிப்பின் ஆடையை அணிவிக்கிறார். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்று கூறுவதை சகரியா 3:4 வாசிக்கிறோம். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் அழுக்கான ஆடை அகற்றப்பட்டு புதிய ஆடை அணிவிக்கப்பட்டது. இது கிறிஸ்துவின் இரட்சிப்பின் சித்திரமாகும். நாம் நமது நற்கிரியைகளால் இரட்சிக்கப்படவில்லை, தேவனுடைய கிருபையினால் இரட்சிக்கப்படுகிறோம். அடுத்ததாக நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்று சொல்லியிருப்பதை கவனிங்கள். சால்வை முழுவதுமாக மூடுகிறது. அதே போல் கிறிஸ்துவின் நீதி நம்மை முழுமையாக மூடுகிறது. நமது சொந்த நீதி போதுமானது அல்ல, ஆனால் கிறிஸ்துவின் பரிபூர்ண நீதி நமக்கு கணக்கிடப்படுகிறது.
ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, தேவனுடைய நீதியில் மூடப்படுதலும் ஆகும். இங்கு மணவாளன் மற்றும் மணவாட்டியை உவமைகளாக சொல்லியிருப்பதை கவனியுங்கள். வேதாகமத்தில் தேவனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் இடையிலான உறவு திருமண உறவாக காட்டப்படுகிறது. திருமண நாளில் மணமகன் மற்றும் மணமகள் மிகுந்த மகிழ்ச்சியோடும் அலங்காரத்தோடும் இருப்பார்கள். அதுபோல தேவன் தமது பிள்ளைகளை இரட்சிப்பாலும் நீதியாலும் அலங்கரிக்கிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், மனிதன் வெளிப்புற ஆடைகளில் பெருமை கொள்கிறான், ஆனால் தேவன் ஆன்மீக ஆடைகளை பற்றி பேசுகிறார். இந்த உலகத்தின் ஆடைகள் பழையதாகிவிடும், ஆனால் தேவன் தரும் இரட்சிப்பின் ஆடை நித்தியமானது. இரட்சிப்பு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்தல். ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையின் அடையாளம் சந்தோஷம். ரட்சிப்பு புதிய அடையாளத்தை கொடுக்கிறது. பழைய மனிதன் அகற்றப்படுகிறான், புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம். கிறிஸ்துவின் நீதி நம்மை மூடுகிறது. கிறிஸ்துவின் நீதி பரிபூர்ணமானது. தேவன் தமது ஜனங்களை அலங்கரிக்கிறார். அவமானத்தை மகிமையாக மாற்றுகிறார். துக்கத்தை ஆனந்தமாக மாற்றுகிறார். பாவியை பரிசுத்தவானாக மாற்றுகிறார். சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் நமக்கு ஒரு மகத்தான உண்மையை நினைவூட்டுகிறது. நாம் நமது நீதியினால் அல்ல, கிறிஸ்துவின் நீதியினால் தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். அவர் நம்முடைய பாவத்தை அகற்றி இரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிவித்து நீதியின் சால்வையால் நம்மை மூடி இருக்கிறார். ஆகையால் நாம் வெட்கத்தோடும் பயத்தோடும் அல்ல, ஆனந்தத்தோடும் நன்றியோடும் வாழ வேண்டும். எனவே இரட்சிப்பின் மகிழ்ச்சியை இழக்காதிருங்கள். தினமும் தேவனுடைய நீதியில் நிலைத்திருங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த புதிய அடையாளத்தில் வாழுங்கள். உங்களை பற்றிய தேவனுடைய எண்ணத்தை நம்புங்கள். நம்புவீங்களா? நாமும் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்ந்து அவர் பாதம் அமர்ந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு அளித்த இரட்சிப்பின் மகத்தான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் பாவங்களையும் எங்கள் அக்கிரமங்களையும் மன்னித்து இரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிவித்து நீதியின் சால்வையால் எங்களை மூடியதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உலக சூழ்நிலைகளை பார்த்து மனம் தளராமல் உம்முடைய இரட்சிப்பில் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்ய வேண்டுகிறோம். எங்கள் வாழ்க்கை உம்முடைய நீதியையும் பரிசுத்தத்தையும் பிரதிபலிக்கச் செய்யும். எங்களை உமக்கு பிரியமான மணவாட்டியாக ஆயத்தப்படுத்தும். எங்கள் குடும்பங்களையும் சபைகளையும் ஊழியங்களையும் ஆசீர்வதியும். உம்முடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். எப்பொழுதும் உமது நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.